ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா பொது நிர்வாகம் தமிழில். பொது நிர்வாகம் இப்போது நீங்கள் பொது நிர்வாகம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் கற்றுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையணும்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாடை, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்ல. ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்ம் ஆஃப் குரூப் வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும். அவங்களே நிர்வாகம் பண்ணால் தான் அந்த இடத்துல அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனோட இலக்கை வந்து அடைய முடியும். ஓகேவா? ஸோ அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த அந்த குரூப்பை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகம் மீன்ஸ் அவங்களுடைய ஆட்சி செய்கிறதுன்னு சொல்லலாம். இப்போது அதாவது இப்படின்னு சொல்லலாம். அதாவது விளைவுகளுக்கான வினை. ஓகே, விளைவுகள் இருந்தால் தானே ஒரு வினைன்றது உண்டாக முடியும். ஸோ அதான் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே 2 வகையான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒன்று பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இது வந்து பொது சேவைக்காக ஆரம்பிக்கப்படாமல் ஒரு குறிப்பிட்ட தன்னலமாக ஒரு தனியார் நிர்வாகம் சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒரு ஸ்கூலாக இருக்கலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் என்ன, அவங்களுடைய கோல் என்ன? ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்களை நாலேஜபிளாக ஆக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள எம்ப்ளாய்மெண்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படும் ஒரு பப்ளிக் சேவைக்காக உருவானது தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் செக்டாராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். இதே ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுவோம், அவர் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் தான். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அங்கே காசு, அதாவது அவங்கள ஒரு லாப நோக்கமுடையதாக இருக்கும். ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது பப்ளிக்கோட வெல்த்து, அவங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த்து சார்ந்ததாக இருக்கும். இவங்களுக்கு வந்து காசுன்றது முக்கியம் இல்லை, மக்களுடைய நலன் தான் அவங்களுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியம். ஸோ இதுதான் அவங்களுக்கு